வணக்கம். மார்க்கெட் 253 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. நான் சொல்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். என்னடா நேற்று தான் வந்து சொன்னேன் மார்க்கெட் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் கீழே வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏன் மார்க்கெட் இப்படி போச்சுன்னா, மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே வந்துட்டு இருந்துச்சு, ஷார்ட் கவரிங்கில் மேலே போச்சு அண்ட் இம்பார்ட்டண்ட் லெவலை தாண்டி நிற்கும் போதும் டெஃபினட்டாக வந்து ஷார்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். 1 2 இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் இருக்குது, க்ளோஸ் டு அபவுட் 120 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனப்போ கூட ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு அண்ட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்ரிபடி ஹேட் தட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்தியா வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுமா? ஏன்னு சொன்னால் இந்தியன் நேவி ஷிப் வந்து இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான் சைடில் போயிட்டுருக்கு. ஐஎன்எஸ் விக்ராந்தும் வந்து அந்த சைடு போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து they are doing live ammunition practice near LOC. ஸோ இது இருக்கும் போதும் இந்தியா ஏதாச்சும் பண்ண போகுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 தரம் அனுபவம் இருக்குது. இந்தியா டிட் என்டர் பாகிஸ்தான்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு டென்ஷன்னால் மார்க்கெட்டில் இதெல்லாம் காரணம். இவென்ச்சுவலி இட் இஸ் ஒன்லி அ புல் பேக் ரேலி. ரைட் நவ், இப்பயும் நான் சொல்கிறேன், ரைட் நவ் இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. டவுன் சைடு வந்து ரிவர்சல் ஆகலை. இன்றைக்கி இந்த ஃபாலில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் இன்க்ளூடிங் நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், கீழே விழுந்தது வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 655 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. போத் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் எதெல்லாம் கீழே விழுந்துச்சோ அது வந்து வால்யூமோட விழுந்திருக்கு. அது மட்டும்தான் வந்து ஒரு நெகட்டிவ். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இட் இஸ் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு, மோர் ஆன் தி டவுன் சைடில் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த நிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கான ஃபால் இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட் என்னது அப் ட்ரெண்டில் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்டில் தான் இருக்குது டவுன் சைடில். மறுபடியும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், இந்த கவுண்டர் ட்ரெண்டுன்றது எப்போ வேணாலும் டவுன் ட்ரெண்டுக்கு மாறலாம். அண்ட் இந்த கவுண்டர் ட்ரெண்டில் சாதாரணமாக ஃபால் இருக்கும் போதும் வால்யூம் இல்லாத இருக்கும். இன்னைக்கான ஃபால் வந்து வால்யூமோட இருக்குது. ஒன்று, அது ஒன்று தான் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இல்லாத இந்தியா விக்ஸும் க்ளோஸ் டு அபவுட் 5.58% வந்து ஏறி 17.16 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சாதாரணமாக கவுண்டர் ட்ரெண்ட் வால்யூமோட உழுவாது. ரெண்டாவது வந்து இந்தியா விக்ஸும் ஏறி இருக்குது. இது ரெண்டு தான் வந்து நெகட்டிவ். பட் ஆஸ் சச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஷார்ட் போயிடாதீங்க. மேபி நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஷார்ட் புக் பண்ணிடாதீங்க. ரைட். இன்றைக்கி வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டார்ஸ் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நீங்கள் வந்து அட்வான்ஸ் டிக்ளைனில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 210 ஸ்டாக்ஸ், வெறும் 10 ஸ்டாக் தான் பாசிட்டிவில் இருந்துச்சு. 210 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. இது F&Oவில் இருக்கிற ஸ்டாக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஆன் அ ப்ராடர் சென்ஸ் வந்து பெருசாக கீழே தான் விழுந்து இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து சாதாரண ஒரு பழமொழி உண்டு, ரைட்? செல் இன் மே அண்ட் கெட் அவே. மார்ச் எண்டு ஏப்ரல் எண்டு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு மே மாதத்தில் விற்றுட்டு ஜாலியாக அதுக்கு ஜூன் ஜூலையில் உள்ளவான்றது பொதுவான ஒரு பரவலான இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து ஹாலிடே சீசன் அதெல்லாம் இந்த இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க ஊரை விட்டுட்டு போவாங்க, எங்கேயாச்சும் வெளியூருக்கு போவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க்லாம் வேணாம்ப்பா, என் ஸ்டாக்கெல்லாம் விற்றுட்டு நான் கேஷ் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக இருந்துட்டு மறுபடியும் வெக்கேஷன் விட்டு வந்து நான் பண்ணுவேன்னுவாங்க. ஸோ இந்த பழமொழி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மே வந்து செல் ஜோன் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ டோன்ட் ஹாவ் டு வரி. நிறைய ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசுகிறேன்றது நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 8-10 ஸ்டாக்ஸை பற்றி நான் வந்து பேசுகிறேன். இதில் 2-3 ஸ்டாக் டவுன் சைட்லேயும் இருக்குது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக், மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் F&O ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50யில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி வால்யூம் நல்லாயிருக்கும். அண்ட் நிஃப்டி 50னால் நீங்கள் வந்து F&Oவில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்று. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஃப்ளாட்டிஷாக தான் க்ளோஸ் ஆச்சு. ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7:15 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் கிளாரிட்டி இல்லை. மார்க்கெட் பயங்கர ஃப்ளாட்டிஷாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். டவ் ஃபியூச்சர்ஸ், ரைட், டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து வெறும் 84 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது.
0.2% வந்து மைனஸில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸும் வந்து 0.1% வந்து மைனஸில் இருக்குது. அண்ட் 99.4 தான் நிற்கிது. கோல்டு வந்து பெருசாக கீழே சரிஞ்சிருக்கு. க்ளோஸ் அபவுட் 1.88% கீழே விழுந்திருக்கு. $62 பக்கமாக கீழே விழுந்திருக்கு. சில்வரும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 2.5% கீழே விழுந்திருக்கு. க்ரூடெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 0.75% கீழே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் சம்திங் நியூ இருக்குது தோணுது. வி டோன்ட் நோ. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே ஈவினிங் எப்பயுமே வந்து டென்ஷன் இருந்து கோல்டு சில்வர் இதெல்லாமே வந்து அப்சைடு போகும். இன்றைக்கி உல்ட்டாவாக போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து டாரிஃப் அகெயின்ஸ்ட் சைனா வந்து 250 பாயிண்ட்ஸ்லேருந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 50%க்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது வெறும் 50% டேக்ஸ்ன்றது 250%லேருந்து தே brought it down to வெறும் 50. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கான்றது தெரியாது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் முந்தா நேற்று ட்ரேட் ஆன லெவலில் தான் இருக்குது. $85.30 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 9,920 930 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி 9,825 830 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட். நேற்று சில்வர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1,01,000 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 99,500 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் மோர் ஆஃப் ஏ ஸ்டேட்டஸ் ஸ்கோர். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் மெயின்டைனிங் ஏ ஸ்டேட்டஸ் ஸ்கோர். நம்ம நேற்று வந்து ஒரு 10 ஸ்டாக்கை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் F&O ஸ்டாக்ஸில் இருக்கிற அந்த 250 ஸ்டாக்ஸில் 220 ஸ்டாக்ஸில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 50-60 ஸ்டாக்ஸ்க்கு மேலே வந்து பை ஜோனில் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது கரண்ட்டாக. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து கவுண்டர் ட்ரெண்டில் டவுன் சைடில் போயிருக்கு. அப் சைடில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஐ எம் கிவிங் மோர் அஸ் ஏ சார்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் ப்ராபப்ளி யூஸ் வாட் எவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூ வாண்டட் டு யூஸ், யூ கேன் செக் இட் அவுட். ஆக்சிஸ் பேங்க் ஐடிசி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 427 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ கவுண்டர் ட்ரெண்ட். மேலேருந்து கீழே வந்திருக்கு ட்ரெண்டு அண்ட் கவுண்டர் ட்ரெண்டை வந்து அப்சைடு போயிருக்கு. ஸோ இந்த கவுண்டர் ட்ரெண்டில் வந்து கரண்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 427. அது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 380 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6,953 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ராபப்ளி இன்னும் ஒரு $900 அப்சைடு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஇஎல் இப்போ கரண்ட்லி வந்து 297 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 365 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் பேஸஸில் வந்து நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி நீங்கள் சிப்லா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,525 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்க்குறத வந்து 1,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கோல் இண்டியா வந்து கரண்ட்லி 393 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 370 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு 570 வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, க்ளோஸ் டு அபவுட் $180 அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோல் இண்டியா. கிராசம் கரண்ட்லி வந்து 2,734 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3,090 அது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 704 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 780 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி என்டிபிசியும் வந்து பயங்கர பை ஜோனில் இருக்குது. ப்ராபப்ளி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கலாம். இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஸ்டாக்கே வந்து க்ளோஸ் டு அபவுட் 8-10% மேலே போகிற மாதிரி ஸ்டாக் கொடுத்துருக்குறேன். அண்ட் அப் சைட்லேயும் கொடுத்துருக்குறேன், டவுன் சைட்லேயும் கொடுத்துருக்குறேன். ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைடில் வர ஸ்டாக் ஐடிசி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஐடிசி எடுத்துங்க, டிசிஎஸ் எடுத்துங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துங்க. இது எல்லாமே வந்து டவுன் சைடு வர ஸ்டாக்ஸு கவுண்டர் ட்ரெண்டில் அப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், பெல் ஆகட்டும், சிப்லா ஆகட்டும், கிராசம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கு கவுண்டர் ட்ரெண்டில் வந்து டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. எப்போ வேணாலும் அப் சைட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது. பட் ஸ்டாக்கில் வந்து நெகட்டிவ் டேட்டாஸ் வந்து எதுவுமே காட்டல. இன்னைக்கு எஃப்ஐஐஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போத் டிஐஐஸ் ரைட் க்ளோஸ் அபவுட் 3,540 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ வந்து க்ளோஸ் அபவுட் 2,955. ஸோ ஆல்மோஸ்ட் 6,500 கோடி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் மறுபடியும் நான் சொல்கிறேன், நெகட்டிவிட்டி கிடையாது. அண்ட்
பை ஜோனான்னு கேட்டால் எஸ், இட்ஸ் அ பை ஜோன். நீங்கள் சேஃபாக வாங்கணும்னு நினச்சால் மண்டே அன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 1/2 hour to 1 hour கழித்து வாங்குறது வந்து இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.